வச்ச தங்க கொடம் ஊருக்கு நீ மகுடம் நாங்க தொட்டு வேலை இல்லாத வந்தா வேலை தெரிஞ்ச வந்தா வீரமான வேலைக்காரன். ஏப்பா காலங்காலமா வந்து ரீல்ஸ் ஷார்ட்ஸ்ல இப்படியே காலத்தை ஓட்டிட்டு வேலைக்கு போகாமே இருக்கலாம்னு பாக்குறியா நீ? நான் பேசிக்காவே ஒரு என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு வேலை இருந்தா நான் செய்வேன். சும்மா அதை விட்டு இங்க போ அங்க போன்னு சொன்னா நான் செய்ய மாட்டேன். உனக்கு என்டர்டெயின்மெண்டாவே ஒரு வேலை இருக்குது, அது நம்ம தர்மபுரியிலே இருக்குது. நான் சொல்றேன், நீ போறியா? என்டர்டெயின்மெண்ட்டா ஒரு வேலையா? எல்லாம் கரெக்டு. அந்த வேலைக்கு போகிறதுக்கு என்ன படிச்சிருக்கணும், என்னைக்கு லாஸ்ட் டேட்டு, எங்கே வேலைக்கு போகணும், அதுக்கு நான் குவாலிஃபைடா இல்லையான்ற எந்த டீட்டெயிலுமே சொல்லாமல் போறியான்னு மட்டும் கேட்குற. சரி நான் போகிறேன், அதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ்னு சொல்லு. நம்ம தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தில் பகுதி நேர அறிவிப்பாளர் பணிக்கு வந்து அறிவிப்பு வெளியாகிருக்கு. இதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்னா, ஒரு டிகிரி, நல்லா படிக்க தெரிஞ்சிருக்கணும், நல்லா தமிழில் பேச தெரிஞ்சிருக்கணும், ஆங்கில புலமை இருக்கணும், ஒரே ஒரு எக்ஸாம் வைப்பாங்க, அப்புறம் ஒரு குரல் தேர்வு வைப்பாங்க. இதில் தேர்ச்சி பெற்றால் நீங்களும் ஒரு ஆர்ஜேவாக ஆக முடியும். அந்த வேலை தான் உனக்காக காத்திருக்குது. எல்லாமே சரி, அதுக்கு எவ்வளோ வயசு இருக்கணும், எங்கே போய் நான் அப்ளிகேஷன் வாங்கணும், அதுக்கு மற்ற தகவல்லாம் எதுவுமே சொல்லாமல் போனால் நான் எப்படி போட்டோம்? தம்பி நேராக போகிற, தருமபுரி ரேடியோ ஸ்டேஷன் போகிற, அங்கே போய் விண்ணப்பத்தை வாங்குற, ஃபில்லப் பண்ண விண்ணப்பத்தை வந்து 30ஆம் தேதிக்குள்ளே வந்து நீ வந்து ஆஃபீஸில் வந்து சென்ட் பண்ணிடணும். ஏன்னா அதுக்கு மேலே டிசம்பர் மாதம் 1ஆம் தேதி போட்டு என்னை அவங்க கூப்பிடவே இல்லைன்னா அண்ணங்கிட்ட வந்து கோச்சிக்கூடாது. ஏன்னா நான் ரொம்ப டென்ஷன் பார்ட்டி. அதனால் இதுக்கு வயது வரம்புன்னு பார்க்கும்போது 50 வயதுக்கு உள்ளே இருக்கணும், ஒரு டிகிரி படிச்சிருக்கணும், ஆண் பெண் இருபாலரும் வந்து இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம். ஆகாஷ்வாணி தருமபுரின்ற தருமபுரி அகில இந்திய வானொலி நிலையத்தோட மூணு பக்கத்தில் எல்லா டீட்டெயிலும் கொடுத்துருக்காங்க. அதை பார்த்து தெரிஞ்சுக்கோ. சும்மா இருந்து என்ன நோண்டி விட்டுட்டல. இப்போ இந்த பக்கம் பார்த்தா மைக்கு மாதிரி இருக்கு, இந்த பக்கம் பார்த்தா நான் பாட்டு போடுற மாதிரிலாம் இருக்கு. ஸோ என்ன மாதிரி நிறைய பேர் வந்து மீடியாவில் வேலை செய்யணும் ஆசையோடு இருப்பாங்க. அந்த ஆசையில மிக முக்கியமான நபராக நான் இருக்கேன். ஸோ அடுத்த டைம் நான் உன்னை பார்க்கணும்னா ஒரு ஆர்ஜிவா வந்து தான் நான் பார்ப்பேன். இது என்னோட சபதம். இவரு சபதம் போடுறாராம், பார்ப்போம். தம்பி ஆர்ஜிவாக எனது வாழ்த்துக்கள். நீங்களும் அப்ளிகேஷன் போடுங்க, நீங்களும் ஆர்ஜிவா ஆருங்க.